சம்பாதிக்கிறதுன்றது ரொம்ப முக்கியம் தான். இந்த உலகத்துல வாழணும், நமக்கு பணம் தேவை. ஆனா உறவை அழிச்சிட்டு குடும்பத்தை கெடுத்துட்டு ஒரு சம்பாத்தியம் வேணாம். எத்தனை பேருக்கு புரியுது? வாழ்றதுக்காக தான் நம்ம சம்பாதிக்கிறோம். வாழ்க்கையே அழிச்சிட்டு ஒரு சம்பாத்தியம் வேணான்னு நான் சொல்றேன். அல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு நிறைய பேருக்குள்ள அந்த ஒரு என்ன வந்துருச்சு. ஏன் அப்படின்னா, சமுதாயத்துல அவங்களுக்கு பியர் பிரஷர். அவ ஒரு வீடை கட்டிட்டாளா, இப்ப நீயும் வீடை கட்டணும். அதுக்காக என்ன பண்ணு, போ, அதுக்காக ஏதாவது ஒண்ணு செய். ஆமென். நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தருடைய கிருபையினாலும் தேவனுடைய தயவுள்ள சித்தத்தின்படியும் தேவனுக்கு பயப்படுறவங்க தேடி போய் அலைஞ்சு பறிச்செல்லாம் ஒரு ஆசீர்வாதத்தை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க இருங்க, எல்லாம் தேடி வரும். அல்லேலூயா. மெய்ப்பனாகிய தேவனுக்கு பின்பாக நடக்கிறவர்களுக்கு நன்மையும் கிருபையும் பின்னாடி வரும். நன்மை கிருபை, இட் வில் ஃபாலோ யூன்னு பைபிள் இங்கிலீஷ்ல சொல்லுது. அது உன்னை ஃபாலோ பண்ணும். நீங்க அதை சேஸ் பண்ண வேண்டிய ஒரே ஆள் ஆண்டவர் தான். அல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டியது, போய் இன்னொருத்தர் சண்டை போட்டு அதை மற்றவர்களை மனதை வேதனைப்படுத்தி அப்படி ஒரு விஷயத்தை வாங்கி நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கிறது ஆசீர்வாதமே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. விட்டு கொடுத்துட்டு கூட கண்ணீர் விட்டுட்டு கர்த்தருக்காக இருங்க. ஆமென், அல்லேலூயா. நான் உங்களை சேலஞ்ச் பண்றேன். அது உங்களுக்கு சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும் நீங்க நினைக்கலாம். ஆனா நான் அதை செஞ்சிருக்கேன், அதனால தைரியமா நான் சொல்லுவேன். அல்லேலூயா. லட்சங்களை விட்டு கொடுத்துட்டு கர்த்தரை பார்த்து கொள்வார்னு வானத்தை பார்த்துட்டு இறங்கி வந்தாச்சு. விட்டு கொடுத்தவங்க கெட்டு போறதுன்னு பூமியில சொல்றாங்க. ஈசாக்கு விட்டு கொடுத்து வந்தாரு, கெட்டு போனாரா? இல்லைங்க, அடுத்தடுத்த நிலைக்கு போனார். நான் சொல்றேன், இப்போ ஒருவேளை அவங்க ஏதோ உங்களை ஜெயிச்சிட்ட மாதிரி இருக்கலாம். நீங்க விட்டு கொடுத்துட்டீங்கன்னா தலைமுறைகளுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.